ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பெப்ளூம் பட்டு பாவாடையில் அந்த ஹிப்பு பக்கத்தில் வரக்கூடிய அந்த பெல்ட் போர்ஷன் எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் பாதி பக்கம் மட்டும் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பரை வந்து அப்படியே நம்மளோட ட்ரேசிங் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க, அது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த ஹிப் போர்ஷன் இருக்குல்ல, அந்த பெல்ட் போர்ஷன் வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஒரு பாதி போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம்னா 2 பக்கமுமே நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரேசிங் பேப்பரை எடுத்துகிட்டு இன்னொரு பக்கமுமே நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். அதை அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் எண்டில் வந்து லைட்டாக வளைவு கொடுத்துருக்கேன்னா, நம்ம பட்டுப்பாவாடை சட்டை தைக்கும்போது அந்த ஹிப்பில் வந்து லைட்டாக வளைவு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹிப்பு பெல்ட் வந்து வரணும். அதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரொம்பவே அழகாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.